டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவே மருந்து அப்படிங்கிறது தான் நம்முடைய சித்தர்களுடைய வாக்கு. உணவும் உணவு சார்ந்த நல்ல விஷயங்களும் அவற்றை நாம் பயன்படுத்தும் போது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதை பற்றியும், எந்த காலநிலையில், எந்த சீதோஷண நிலையில் எதை சாப்பிட வேண்டும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற வரைமுறையையும் மனித குலத்திற்கே ஒரு பரிசாக சித்தர்கள் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த உண்மையை உணராமல் நவநாகரிகம்ன்ற பெயர்ல இன்றைக்கு நிறைய நம்முடைய கலாச்சாரத்திற்கு அப்பாற்பட்ட, நம்முடைய பூமிக்கு அப்பாற்பட்ட, நம்முடைய தேசத்திற்கு அப்பாற்பட்ட ஆரோக்கியம் சாராத விஷயங்களை இன்றைக்கு ஆரோக்கியமான விஷயங்களாக நம்பி இதை தொடர்ந்து பின்பற்றுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டதாரோ என்னவோதான் இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் தீர்க்க முடியாத நோய்களோடோ வருகின்ற நோய்களை எதிர்பார்த்து கொண்டோம், ஏன் அகால மரணம் சார்ந்த செய்திகளையும் கேட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உணவே மருந்து அப்படிங்கிற ஒரே ஒரு கொள்கையை மட்டும் நாம் பிடித்து கொண்டோமேயானால் இன்றைக்கு நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் மட்டுமல்ல, நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நோய்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு எந்த நோயுமற்ற ஆரோக்கிய பெருவாழ்வு அப்படிங்கிறது சாத்தியமான விஷயம்தான். அந்த வகையில் இன்றைக்கு உங்களுக்கு தினசரி நாம் உடலுடைய ஆரோக்கியத்திற்காகவும் அதே நேரத்தில் உடலுடைய இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலுக்காகவும் நம்முடைய வயதை பொறுத்து, நம்முடைய தேவையை பொறுத்து, நம்முடைய விருப்பத்தை பொறுத்து விதவிதமான உற்சாக பானங்களை சாப்பிடுவதை ஒரு வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறோம். சிலது அறிவியல் பூர்வமானது, சிலது நமக்கு பிடித்தது, சிலது காலநிலைகளில் நமக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடியது அப்படின்னு இருந்தாலும் கூட இன்றைக்கு முறையாக ஒரு வழிமுறையோடு ஒரு உணவு முறைகளை நாம் பின்பற்றினோமேயானால் நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்ற முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் 7 நாட்கள் 7 மூலிகை பால்கள். இந்த 7 நாட்களும் 7 வகையான மூலிகை பாலை உணவாக நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம உடம்பில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மட்டுமல்ல, ப்ரிவென்ஷன், கியூர், ரெஜுவனேஷன் சொல்லக்கூடிய நோய் வராமல் தடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நோய் வந்திருந்தாலும் குணமாக்கக்கூடிய ஒரு ஆற்றல், நோய் வந்துவிட்டது மீண்டும் மீண்டும் அதோட சிரமத்தோடு போராட வேண்டிய நிலையற்று நாம் இருப்பதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய 7 நாட்கள் 7 பால் வகைகள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த 7 நாட்கள் 7 பால் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எதற்காக நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா, இன்னைக்கு நம்மில் நிறைய பேருக்கு ஒரு வாரத்திற்கான ஒரு அட்டவணை அப்படின்னு இருக்கும்போது, இன்றைக்கு திங்கட்கிழமை, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கு புதன்கிழமைன்னு வரும்போது பெரும்பாலும் நம்முடைய குடும்பங்களில் உணவு பட்டியலிடும்போது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் உணவை அவர்கள் சமைப்பதற்கு பிளான் செய்யும் போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரே விதமான உணவு மாறி மாறி வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும். இது கலாச்சாரமாக மட்டுமல்ல, ஆரோக்கியத்தோடு தொடர்புடைய ஒரு விஷயமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கு இந்த 7 நாட்கள் 7 பால் அப்படின்னு சொல்லும்போது திங்கட்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை வரை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், குழந்தைகள், வயதானவர்கள் யாராக இருந்தாலுமே இந்த பால் உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, இது ஒரு கலாச்சாரமாக மாறும்போது நம்முடைய தலைமுறையே ஆரோக்கியமான தலைமுறையாக மாறிவிடுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் முதல்ல இன்றைக்கு நான் பார்ப்பது திங்கட்கிழமை. பொதுவாக அந்த திங்கட்கிழமைன்னு வந்தாலே நம்ம எல்லாருக்குமே மனதில் ஒரு சோர்வு இருக்கும். பள்ளிக்கு போகணுமா, கல்லூரிக்கு போகணுமா, வேலைக்கு போகணுமா, ஒரு சோர்வோடு தான் அந்த திங்கட்கிழமை ஆரம்பிப்பதை நாம் பார்க்க முடியும். காலை சனி ஞாயிறு 2 விடுமுறை நாட்கள் அல்லது ஞாயிறு மட்டும் விடுமுறை நாளாக இருந்து அடுத்த நாள் காலையில் எழுந்து வேலைக்கு போகின்றது, நேரத்திற்கு போகின்றது அப்படிங்கிறதே பெரும்பாடாக இருந்து விடுவதை பார்க்கிறோம். உடலிலும் மனதிலும் அதிகமான சோர்வும், குறிப்பாக உடலில் கார்டிசோல் சார்ந்த ஹார்மோன்கள் அதிகமாகின்ற ஒரு தேவையும், அதே நேரத்தில் இன்றைக்கு வேறு வழியே இல்லை, வேலைக்கு செல்ல வேண்டும், பள்ளிக்கு செல்ல வேண்டும், கடமை ஆற்ற வேண்டும்ங்கிற ஒரு உந்துதல் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நிலையம் இருக்கும்போது திங்கட்கிழமை அன்று அப்படின்னு வரும்போது
நம்ம மனதில் இருக்கக்கூடிய, உடலில் இருக்கக்கூடிய விருப்பமின்மை மற்றும் உளச்சோர்வை நீக்க நாம் அனைவருமே எடுத்துக்கொள்ள வேண்டிய காலை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பால் என்ன தெரியுமா? அமுக்குரா பால். இந்த அமுக்குராவுக்கு ஒரு ஆற்றல் உண்டுங்க. இப்பல்லாம் நம்ம ஒரு காஃபி குடிக்கிறோம், ஒரு டீ குடிக்கிறோம். ஏன் அத குடிக்கிறோம்? ஏன்னா நமக்கு தேவையான உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த காஃபிக்கும், டீக்கும் உண்டு. அததான் நம்ம நம்புறோம். ஆனால் ஆக்கப்பூர்வமான சிந்தனையை வளர்த்து, நேர்மறையான எண்ணத்தை வளர்த்து, மனதில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சக்தி இந்த காஃபிக்கும், டீக்கும் இருக்கான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இல்லைங்களா? இன்னைக்கு காஃபி குடிச்சா நீங்க சுறுசுறுப்பாவீங்க. கூடவே பதட்டமும் ஆவீங்க. இன்னைக்கு டீ குடிச்சா மூளையில ஒரு எண்ண ஓட்டம் நன்றாக ஓடும். அன்றைக்கு நாட்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற பிளானிங் நம்மளால பண்ண முடியும். ஆனா, அத பாசிட்டிவா பண்ண முடியுமா? மன அமைதியோடு மகிழ்ச்சியும் வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, அதற்கு சிறந்த ஒரு மருந்து, ஒரு உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா, அமுக்குரா தான். இன்னைக்கு அமுக்குராவை பொறுத்தவரையிலும், அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய பெயரில் இருக்கக்கூடிய இந்த மூலிகையை பொறுத்தவரையிலும், சென்ற ஆண்டு நடந்த ஒரு பெரிய நிகழ்ச்சியில இந்திய அரசாங்கம் அமுக்குராவை இந்த மில்லினியம்னு சொல்லக்கூடிய இந்த நூற்றாண்டுக்கான ஒரு மூலிகையாக அறிவித்திருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு சர்க்கரை நோய் ஆரம்பித்து, புற்றுநோய் ஆரம்பித்து, உடலில் இருக்கக்கூடிய எவ்வளவோ வகையான நோய்கள் ஆரம்பித்து, இந்த நோய்களை தடுக்கக்கூடிய ஆற்றல், உடல், மனம், ஆத்மான்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்களையும் ஒருங்கிணைத்து, பிரபஞ்ச சக்தியை உடலுக்குள் கொண்டு வந்து, நோயற்ற சமூகமாக நாம் மாறுவதற்கான ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய மூலிகையாக இன்றைக்கு ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா அமுக்குரா தான். அதனால திங்கட்கிழமை ஆரம்பிக்கும் போது காலையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே எழுந்த உடனேயே முதலில் காஃபி, டீ, உற்சாகமானங்கள் குறிப்பை தவிர்த்து முதல்ல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது எது தெரியுமா? இந்த அமுக்குரா பால் தாங்க. இன்றைக்கு அமுக்குரா கிழங்கு நீங்க வாங்கக்கூடிய விலையுயர்ந்த காஃபி பவுடர், டீ பவுடரை காட்டிலும் விலை குறைந்தது தான். இதோடைய சுவை வேண்டுமானாலும் லேசான கசப்பு சுவையோடு இருக்கலாம். ஆனால் திங்கட்கிழமையில காலை எழுந்தவுடன் ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு 2 கிராம் அளவுக்கு அமுக்குரா கிழங்கு சூரணத்தை எடுத்து, அதில் ஒரு 100 மில்லி அளவுக்கு பால் கலந்து, எவ்வாறு நாம் உற்சாக பானங்களை புரோட்டீன் ஷேக்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நன்றாக கலந்து, தேவைப்பட்டால் அதில் பனங்கற்கண்டையோ, தேனையோ கலந்து நாம் எடுத்துக்கொண்டோமேயானால், நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, வாரத்தின் முதல் நாள் வேலைக்கு போணுமா, கல்லூரிக்கு போணுமா, பள்ளிக்கு போணுமா, படிக்கணுமான்ற கேள்விக்குறியோடு ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாள், சுபமான நாளாக, ஆரோக்கியமான நாளாக, மனதிற்கு இனிமை அளிக்கக்கூடிய நாளாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப திங்கட்கிழமையில நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய பால் எது? அமுக்கரா பால். காலையில அஸ்வகந்தா பால்னு சொல்லக்கூடிய இந்த பாலை நம்ம எடுக்கணும். 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மண்டே அன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டோம். பெண்டிங் டாஸ்க் இருக்கு. இந்த வீக்குக்கான பிளானிங் இருக்கு. நிறைய குழந்தைகளுக்கு படிப்புகளுக்கான, பரீட்சைகளுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்ப நம்ம செய்ய வேண்டியது செவ்வாய்க்கிழமை அன்று நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? செவ்வாய்க்கிழமை அன்று ஓட்டம் ஓடக்கூடியதற்கு தேவையான ஆற்றல் நமக்கு தேவை. பொதுவாக இன்றைக்கு வாரம் ஆரம்பிக்கும்போது மனதளவில் சோர்வு இருக்குமே தவிர உடல் அளவில் சோர்வு இருக்காது. ஆனா வாரத்தின் 2ஆம் நாள்ல இன்னும் 5 நாட்கள் ஓட வேண்டுமே அப்படிங்கிற கவலையோடு மனதுடைய சோர்வும் சரி, உடலுடைய சோர்வும் சரி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். பொதுவாக செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே கோபம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஞாபகம் வரும். அப்ப அந்த கோபம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரதுனால தான் இன்றைக்கு அறுவை தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய, அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்ற எல்லா விதமான பழைய தொழில்களும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு செவ்வாய் விடுமுறையில இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே ஒரு பரபரப்பு, ஒரு கோபம், ஒரு உணர்ச்சி வசப்படுதல் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத உணர்ச்சியாக இருக்கிறத பார்க்கணும். அப்ப செவ்வாய்க்கிழமை நன்றாக இருக்க வேண்டும், நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நிலப்பனங்கிழங்கு பால். இந்த நிலப்பனங்கிழங்கு அப்படின்னா முசலின்னு சொல்லுவோம். வெள்ளை நிறமான நிலப்பனங்கிழங்கு, கருப்பு நிறமான நிலப்பனங்கிழங்குன்னு 2 கிடைக்கிறத பார்க்குறோம். 2மே மிக நல்ல மருத்துவ குணத்தை கொண்டிருக்கிறது தான். இந்த நிலப்பனங்கிழங்குல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆற்றல் என்ன தெரியுமா? உடலுக்கு ஆற்றலை அளிப்பதுல, தசைகளுக்கு ஆற்றலை அளிப்பதுல நிலப்பனங்கிழங்குக்கு இணையான ஒரு மருந்தே கிடையாதுன்னு சொல்லலாம். இன்றைக்கு இந்த நிலப்பனங்கிழங்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய உணவான கார்ன் ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவோம். சோளத்தை தட்டி எடுக்கக்கூடிய அந்த சோள ஓடுகள்ல கூட முசலி இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருவதை நீங்க பார்க்க முடியும்.
இந்த முசலி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணுமே கிடையாது. நிலப்பனங்கிழங்கு தான். பாருங்களேன், நம்ம ஊர் கலாச்சாரத்த அமெரிக்கா கொண்டு போய், அங்க இருக்கக்கூடியவர்கள் தினசரி உணவில் அதை சேர்த்து, அதை தினசரி சாப்பிட்டு அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை அங்கிருந்து இம்போர்ட் செய்து நாம் வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்ப நிலப்பனங்கிழங்கை விட சிறப்பாக நம்முடைய ஆற்றலை அதிகரிப்பதற்கு, உடல் ஆற்றலை அதிகரிப்பதற்கு ஏதேனும் ஒன்று இருக்குமா? அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஏன்னா, அந்த நிலப்பனங்கிழங்கை பொறுத்தவரையிலும் நேர்மறையான ஆற்றலை மனதில் கொண்டு வரக்கூடிய அமுக்குரா போலவே, உடலுக்கு அன்றைக்கு அந்த வாரத்திற்கு தேவையான ஓட்டத்திற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தி நிலப்பனங்கிழங்குக்கு உண்டு. ஸோ நிலப்பனங்கிழங்க நம்ம சாப்பிட வேண்டும். எப்படி சாப்பிடலாம்? 2 கிராம் அளவுக்கு நிலப்பனங்கிழங்கு எடுத்து, அதில ஒரு 100 மில்லி பால் இட்டு, நன்றாக அரைத்து எடுத்து, நன்றாக ஆற்றி, எப்படி மில்க் ஷேக் பண்ணுவோமோ, எப்படி வந்து புரோட்டீன் ஷேக்ஸ் பண்ணுவோமோ, அந்த மாரி குலுக்கி எடுத்து, அதில தேவைனா ஹனி அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து, காலை எழுந்த உடனேயே வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடியதாக இந்த நிலப்பனங்கிழங்கு பால் மிகச்சிறந்த ஒரு ஆற்றலை அளிக்கக்கூடிய ஒன்று. எவ்வாறு அமுக்கரா மனதுக்கு ஆற்றல் அளிக்கிறதோ, அவ்வாறே நிலப்பனங்கிழங்கு உடலுக்கு ஆற்றல் அளிப்பதை பார்க்கலாம். புதன்கிழமை வாரத்தின் 3வது நாள். இந்த 3வது நாள் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சிறு கேள்வி. ஆற்றல் மிகுந்த நாளாக இருக்க வேண்டும். நிறைய டாஸ்க் நம்மகிட்ட இருக்கும். பெண்டிங் டாஸ்க் இருக்கும். குழந்தைகளுக்கு கூட படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும், பெரும்பாலும் புதன்கிழமைகள்ல அந்த விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் எஜுகேஷன் சார்ந்த அந்த பீரியட்ஸ், ஸ்கவுட்ஸ், கைட்ஸ் சார்ந்த அந்த உடல் உழைப்பு தேவைப்படுகின்ற நிறைய விஷயங்கள் புதன்கிழமையில இருக்கிறத பார்க்க முடியும். எவ்வாறு ஞாயிறு நமக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய விடுமுறை நாளாக இருக்கிறதோ, அதே போல புதன் நம்ம எல்லாருக்குமே வேலை செய்யக்கூடிய நாளாக இருந்தாலும், பெரிய புத்துணர்வு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆற்றல் குறைபாடு அப்படிங்கிறது, திங்கட்கிழமை நம்ம மனதை பலப்படுத்தினோம். செவ்வாய்க்கிழமை உடலை பலப்படுத்தினோம். அப்ப புதன்கிழமை என்ன செய்யணும்? புதன்கிழமை உடலும் மனதும் ஒன்றாக இணைந்து சீராக வேலை செய்வதற்கான ஆற்றலை நாம் பெரிதுபடுத்த வேண்டும். அப்ப என்ன தேவை? நல்ல ஆற்றல் பானம் தேவை. உற்சாக பானம் தேவை. எது சிறந்த உற்சாக பானம் தெரியுமா? நம்ம வீட்ல இருக்கக்கூடிய வாழைப்பழம் தாங்க. இன்றைக்கு வாழைப்பழம் மில்க் ஷேக் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நம்ம ஆரோக்கியத்தை மீட்டுக் கொடுக்கக்கூடிய, குறிப்பாக குழந்தைகளுக்கும், வேலைக்கு செல்லக்கூடிய இளைஞர்களுக்கும், இளம் பெண்களுக்கும் அவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பால் எதுனா, வாழைப்பழ பால்னு சொல்லக்கூடிய பனானா மில்க் ஷேக் தாங்க. இந்த பனானா மில்க் ஷேக் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான உணவுகள்ல ஒன்று. 2 காரணம். 1 அதோடைய சுவை. 2வது என்ன தெரியுமா? இன்றைக்கு பெருங்குடல்ல இருக்கக்கூடிய கட் சார்ந்த இன்றைக்கு பாக்டீரியாக்கள கட்ல இருக்கக்கூடிய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை, வைரஸ்களை, ஆல்கேக்களை, பூஞ்சைகளை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மீட்டுக் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த வாழைப்பழ மில்க் ஷேக்குக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாழைப்பழ மில்க் ஷேக் அப்படிங்கிறது இன்றைக்கு ஆசனவாயில் ஏற்படுகின்ற நோய்களுக்கும், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் சார்ந்த நோய்களோடு போராடி கொண்டிருக்கும் போது, அதைவிட முக்கியமாக ஆசனவாய் வீக்கம்னு சொல்லக்கூடிய ஆனல் ஃபிஷர்ஸ் ஏற்படும்போது, என்னால் உட்கார முடியவில்லை, நடக்க முடியவில்லை, ஃபிஷருக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணணுமான்னு கூட யோசிச்சுட்டு இருக்கேங்கிற அளவுக்கு வேதனையோடு, வலியோடு, எரிச்சலோடு, அரிப்புகளோடு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு கூட இன்றைக்கு இந்த வாழைப்பழ மில்க் ஷேக் மிகச்சிறந்த ஒரு உற்சாக பானம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப காலையில எழுந்த உடனே புதன்கிழமை அன்னைக்கு நல்ல பழுத்த வாழைப்பழத்தை எடுத்து, ஒரு அரை வாழைப்பழத்திற்கு 100 மில்லி பாலிட்டு, தேவைப்பட்டால் அதில் ஒரு 100 மில்லி வெந்நீரும் இட்டு நன்றாக அரைத்து சாப்பிடலாம். இப்போ எல்லாருக்கும் மனசுலயும் ஒரு கேள்வி வரும், சார் நான் சுகர் பேஷண்ட் நான் சாப்பிடலாமா? இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு பச்சை வாழைப்பழத்தை பயன்படுத்தலாம். எல்லாரும் நினைப்போம் மஞ்சள் வாழைப்பழத்தை விட பச்சை வாழைப்பழத்தில் சர்க்கரை அதிகம் போல இருக்கே அப்படின்னு. இல்லைங்க, பச்சை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் சார்ந்த மூலக்கூறுகளில் நிறைய மூலக்கூறுகள் உடலால் ஜீரணிக்க முடியாத மூலக்கூறுகளாக இருக்கிறதுனால புதன்கிழமை அன்று சர்க்கரை நோயாளிகள் கூட அரை பச்சை வாழைப்பழத்தில் 50 மில்லி பாலுக்கு 150 மில்லி தண்ணீர் சேர்த்து அரைத்து காலை சூடான பாலாக இதை சாப்பிடலாம். சர்க்கரை நோயாளிகளோ அல்லது இதய நோயாளிகளோ அல்லது சிறுநீரக நோயாளிகளோ இருந்தீங்கன்னா உங்களுடைய டயட்டீஷியன் கிட்ட ஒரு ஒப்பீனியன் எடுத்துட்டு இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. 4வது வியாழக்கிழமை. வியாழன் வந்தாலே நம்ம எல்லார் மனதிலும்
ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுவதை பார்க்க முடியும். ஏன்னா அடுத்து வெள்ளி, அதுக்கு அடுத்த 2 நாள் விடுமுறை அப்படிங்கிற ஒரு எண்ணமும், அதேபோல வாரத்துடைய மத்தியமான நாளாக இருக்கும்போது, வாரத்துடைய முதல் 2 நாட்களில் இருக்கக்கூடிய சிரமங்கள், பதட்டங்கள் நீங்கிப் போவதும், அடுத்த 2 நாட்கள்ல நாம் முடிக்க வேண்டிய கடமைகளுடைய அந்த ஒரு பாசிட்டிவ் பிளானிங் நம்மகிட்ட இருக்கும்போது, வியாழனைப் போல சிறந்த ஒரு மன அமைதியான நாளை பார்க்க முடியாது. எவ்வாறு புதன் இன்றைக்கு நமக்கு உடல், மனம் 2யும் ஒருங்கிணைக்கக்கூடிய நாளாக, எவ்வாறு ஞாயிறு ஒரு புத்துணர்வை கொடுக்கிறதோ, அதேபோல புத்துணர்வு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறதோ, அதேபோல வியாழன் மன அமைதியை கொடுக்கக்கூடிய நாளாக நம்ம பார்க்கிறோம். வியாழக்கிழமை எழுந்த உடனே காலையில நாம் குடிக்க வேண்டியது வெரி சிம்பிள். பால்ல தேன் கலந்து சாப்பிடணும். ஏன் பால்ல தேன் கலந்து சாப்பிடணும் அப்படின்னா, இந்த காலை நேரங்கள்ல பாலில் தேன் கலந்து நாம் சாப்பிடும்போது, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உற்சாகமின்மை சார்ந்த காரணிகள் குறைவது போலவே, நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த காரணிகள் அதிகமாகி, நம்ம உடல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைத்து விடுவதை பார்க்க முடியும். அந்த வகையில இன்றைக்கு இந்த வியாழன் அன்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பால், வெறும் பால்ல அல்லது வெறும் பாலில் கலந்த தேனை நம்ம சாப்பிடலாம். இதை சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி மட்டுமல்ல, செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகள் மட்டுமல்ல, ஹார்மோன்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள் மட்டுமல்ல, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சார்ந்த சிரமங்களும் நம்மை விட்டு மாறிக்கொண்டே வருவதை பார்க்க முடியும். குழந்தைகளுக்கெல்லாம் காலை நேரங்கள்ல பால்ல கொஞ்சம் தேன் கலந்து கொடுத்தாலே, அவர்களுக்கு ஏற்படுகின்ற பெரும்பாலான இருமல், சளி சார்ந்த சிரமங்களற்ற ஒரு பெருவாழ்வு அவர்கள் வாழ்ந்து விடுவதை பார்க்க முடியும். 5 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனா நம்ம எல்லாருக்கும் நிறைய கடமைகள் உண்டு இல்லையா? காலையில எழுந்துக்கணும், வீட சுத்தம் பண்ணணும், பூஜை அறைய சுத்தம் பண்ணணும், பூஜைக்கான வழிமுறைகளை செய்யணும். நம்முடைய மதத்தில் மட்டுமல்ல, பிற மதங்களிலும் வெள்ளிக்கிழமை மிகுந்த புனித நாளாக இருக்கிறதுனால, அன்றைக்கு இறை வழிபாட்டிற்கு மிகுந்த நேரம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த நாட்கள்ல நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பால் எது தெரியுமா? மஞ்சள், மிளகு கலந்த பால். ஒரு 100 மில்லி பால் எடுத்து, அதுல 1 தேக்கரண்டி மஞ்சளும், 1/2 தேக்கரண்டி மிளகும், தேவைன்னா அதுல 1 தேக்கரண்டி தேனும் கலந்து நன்றாக அடித்து சாப்பிடும்போது, உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, உடல்ல இருக்கக்கூடிய அழற்சி சார்ந்த நோய்கள், அடிக்கடி ஏற்படுகின்ற தொற்றுக்கள் சார்ந்த நோய்கள், உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளால் உடலில் தேங்கி கிடக்கக்கூடிய அனைத்துமே மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும். இன்னைக்கு யாருக்கெல்லாம் வீக்கெண்ட் டிராவல் பிளான் வச்சுருக்கீங்களோ, நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது வெள்ளிக்கிழமையில் காலையில் எழுந்த உடனேயே இந்த மஞ்சள், மிளகு, தேன் கலந்த பால் அல்லது மஞ்சள், மிளகு பாலை சாப்பிட்றது தான். இதை சாப்பிடும்போது தைராய்டு நோய் சார்ந்த காரணிகள், சர்க்கரை நோய் சார்ந்த காரணிகள், உடல் பருமன் சார்ந்த காரணிகள், மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகள் சேர்ந்த காரணிகள், இவை அனைத்துமே பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சுலபமான, ஆரோக்கியமான, அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு உணவு தான் இந்த மஞ்சள், மிளகு, தேன் அல்லது மஞ்சள், மிளகு பால்னு சொல்லலாம். 6வது சனிக்கிழமை. சனிக்கிழமை என்ன செய்கிறோமோ இல்லையோ எண்ணெய் தேய்த்து குளிக்கணுங்கிறத மறந்துடாதீங்க. வெள்ளிக்கிழமையில் அதே போல் பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கணுங்கிறதுல மறந்துடாதீங்க. செவ்வாய், வெள்ளி பெண்களுக்கும், புதன், சனி ஆண்களுக்கும் உரித்தான நாட்கள். அந்த நாட்களில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறதே நம்முடைய அடிப்படை கடமைகளில் ஒன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும். இதற்காக இது ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸில் சொல்லலை. இது ஒரு மதம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த விஷயமாக நான் சொல்லலை. இதை அனைத்தையுமே நான் சொல்லுவது உடலுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திற்காக மட்டும்தான். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு சனிக்கிழமை நிச்சயமாக எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சனிக்கிழமை என்று காலையில் எழுந்த உடனேயே நாம் அனைவரும் சாப்பிட வேண்டியது மிக முக்கியமான ஒன்று எது தெரியுமா? வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடலை சுத்தப்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு நாம் சாப்பிட வேண்டிய பால் ஆப்பிள் பால். என்ன காரணம் தெரியுமா? பொதுவாக இந்த வாரத்துடைய 5 நாட்கள் காலையிலிருந்து நைட்டு வரையில நம்ம ஓடிருப்போம். அப்போ வயிற்றில் மலத்தை அடக்குவது, சிறுநீரை அடக்குவது, உடல் சூடு அடைவது, விரும்பத்தகாத உணவுகளை சாப்பிடுவது, இல்ல அலுவலகத்தில் கொடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவதுன்னு ஏதோ ஒரு வகையான கடமையோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு இருக்கும். அப்ப அந்த நிலையில் நாம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நமக்கு அந்த சனிக்கிழமை காலையில் எழுந்தவுடன் வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற, ஈரலை சுத்தப்படுத்த, உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளையும் வெளியேற்றி உடலை தயார் செய்ய நமக்கு உதவி செய்யக்கூடியது எது தெரியுமா? இந்த ஆப்பிள் பால் தான். ஆப்பிளுக்கு 2 முக்கியமான குணம் உண்டுங்க. ஒன்று, இதில் இருக்கக்கூடிய அதீத நார்ச்சத்து.
தண்ணீரில் கரையக்கூடிய நார்ச்சத்து. 2வது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இந்த பெக்டின் சொல்லக்கூடிய சில வகையான மூலக்கூறுகள் கொழுப்பு சார்ந்த விகிதாச்சார மாற்றத்தை, கொழுப்பு உடலில் சேர்வதற்கு ஏற்படுகின்ற அந்த அமில மாற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறதுனால தான் சிம்பிள் ஆப்பிள் டயட் பற்றிலாம் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு பின்னாடி என்ன சாப்பிட்டாலும் உங்களுடைய உடல் எடை குறையும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? காரணம் இதுதான். அப்போ அந்த பெக்டின் மூலக்கூறுகளை குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறையாவது உணவாக நாம் எடுத்துக்கொள்ளும்போது உடலில் அவ்வளவு மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். அப்போ சனிக்கிழமையன்று காலை உணவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் எது? நிச்சயமாக ஆப்பிள் பால் தான். 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள். இந்த விடுமுறை நாளில் தான் நம்ம நிறைய பிளான் வச்சுருப்போம். வெளியில் போகணும், டின்னர் போகணும், லஞ்சுக்கு போகணும், ஒன்றுமே இல்லைன்னா 9 மணி வரலாம் தூங்கணும், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, டைரெக்டாக பிரஞ்ச் தான், அசைவ உணவுகள், சைவ உணவுகள், கழிப்புகள்னு சொல்லி அனைவரும் மகிழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதுனா ஞாயிற்றுக்கிழமை தான். அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமையில் வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை எவ்வாறு சனிக்கிழமை அன்று வெளியேற்றினோமோ அதே போல் ஞாயிறு அன்று நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வாமை சார்ந்த காரணிகளை மாற்றுவதற்கு நம்ம எல்லாரும் இஞ்சி பால் சாப்பிடணும். இந்த இஞ்சி பாலுடைய குணம் என்ன தெரியுமா? அலர்ஜியை குறைக்கிறது, அழற்சி இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது, ஆன்டிடோட்டுன்னு சொல்லுவோம். எல்லா விதமான விஷத்தன்மையான காரணிகளையும் உடலிலிருந்து வெளியே அனுப்புவது. இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஆஃபீஸில் நீண்ட நேரம் பேசுகிறோம், ஒரு வாத்தியாராக இருக்கும், ஒரு ப்ரொஃபஸராக இருக்கும், ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கும், அல்லது ஒரு மருத்துவராக கூட இருந்தால் கூட அந்த விடுமுறை அன்று தொண்டைக்கு தேவையான உடலில் இருக்கக்கூடிய எல்லா வகையான அழற்சிகளையும் நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது இந்த இஞ்சி பால் மிகச்சிறந்த ஒரு மருந்து. ஒரு 100 மில்லி பாலுக்கு 200 மில்லி தண்ணீர் சேர்த்து அதில் 5 கிராம் இஞ்சியை அரைத்து எடுத்த விழுதை சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து பால் அளவு சுண்ட வைத்து வடிகட்டி எடுத்து அதில் கொஞ்சம் பனங்கற்கண்டும் தேனும் கலந்து காலையில் சூடாக ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா போதும். அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெருமாற்றத்தை நம்ம உடம்பில் உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த சுலபமான பால் தான் இஞ்சி பால். இப்போ பாருங்க நண்பர்களே, திங்கட்கிழமை என்ன சாப்பிடணும், செவ்வாய்க்கிழமை 7 நாட்களுக்கு 7 வகையான பாலை பார்த்தோம். நம்ம வீட்டில் காஃபி, டீ, உற்சாக பானங்கள், புரோட்டீன் ட்ரிங்க்ஸு, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை சாப்பிட்றோம். ஆனால் இதில் ஏதாவது ஒன்று நம்முடைய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் நம்ம யாருக்கிட்டையும் கிடையாது. ஆனால் நான் சொன்ன அமுக்ரா பாலிலிருந்து, நிலப்பனங்கிழங்கு பாலிலிருந்து, வாழைப்பழ பாலிலிருந்து இன்றைக்கு ஒவ்வொரு வகையான பாலுமே நம்முடைய ஆரோக்கியத்திற்கான அடிப்படை, கலாச்சாரமாக நம்முடைய பாரம்பரியத்திற்கு உரித்தானவை. அப்போ இதை நாம் குழந்தைகளும் பெரியவர்களும் நம்ம எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்? நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, நோயற்ற வாழ்க்கையை அடைவதும், நோயுள்ள வாழ்க்கையோடு இருந்தாலும் கூட வெறும் மருந்துகள் சார்ந்த வாழ்க்கையோடு இல்லாமல் இருப்பதற்கும், நம்முடைய உடலை ஆரோக்கிய பாதைக்கு மீட்டெடுத்து கொண்டு வருவதற்கும், இன்றைக்கு தீர்க்க முடியாத நோயோடு போராடி கொண்டிருந்தாலும் கூட நோயற்ற வாழ்க்கைக்கு நாம் உடல் ஏற்படுத்துகின்ற, மனம் ஏற்படுத்துகின்ற சிரமத்தை மாற்றுவதற்கும் சுலபமாக உதவி செய்யக்கூடிய இந்த 7 வகையான பாலை நீங்கள் சாப்பிட மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இருக்கும். ஏன்னா உணவை கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில், அந்த பதிலுக்கான அடிப்படையாக ஒரு காலை உணவை மாற்றினாலே நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கு விலை கொடுத்து வாங்கக்கூடிய உடலுக்கு நல்லது செய்யுமா செய்யாதா, அதில் இருக்கக்கூடிய கலப்படங்கள், அதில் இருக்கக்கூடிய நிறைய வகையான வினையூக்கிகள், கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இதெல்லாம் நம்ம உடம்புல ஏற்படுத்துகின்ற பாதிப்புகளை பற்றியும், இந்த பாதிப்புகளை குறைப்பதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளாக அந்த முயற்சிகள் எவ்வாறு பலனளிக்கும் அப்படிங்கிற கவலைகளை பற்றியும், இந்த பாதிப்புகள் நம்ம உடம்புல ஃபியூச்சரில் என்ன வகையான நோய்களை ஏற்படுத்துங்கிற விஷயங்களை பற்றியும் மாறி மாறி யோசித்து எதை தின்றால் பித்தம் தீருங்கிற கவலையில் இருப்பவர்களாக நீங்கள் இருக்கோம் இல்லையா? அப்படி இருந்தீங்கன்னா இந்த 7 நாட்களுக்கு 7 வகையான ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பால் உங்கள் எல்லாருக்கும் சிறந்த அருமருந்துங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த வீடியோவை உங்களுடைய நட்பு வட்டாரங்களில் சேருங்க. விதவிதமான சமையல் குரூப்ஸை நான் பார்க்குறேன். டெலகிராமில் இருக்குது, வாட்ஸ்அப்பில் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது. இந்த குரூப்ஸ்லாம் இந்த வீடியோவை ஒரு ஆரோக்கியத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மை போன்று இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உதவிக்காக ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த பால் வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா அந்த சந்தேகங்களை என்னிடம் கேட்க தவறாதீர்கள். எனக்கு நேரம் இருக்கும்போது நிச்சயமாக நான் அதற்கு பதிலளிக்க முயற்சி செய்கிறேன்.
மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.